ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். பீகார் தேர்தல் முடிவுகளில் அதுவும் குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் அவர்கிட்ட விஜய் பாடம் கற்கணும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டிருந்தார். என்ன மாதிரியான பாடம் சார்? அது என்ன பாடம், என்ன கற்றுக்கணும் எனக்கு தெரியல. டாக்டர் அம்மா சொல்லணும். அது தேவைப்பட்டால் திரு விஜய் கற்றுக்கணும். பட் நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, முதல் தேர்தலில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறது சினிமாவில் சாத்தியம். அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். திரு விஜய் தெரிந்து கொள்ளணும். திரு விஜயகாந்த் உள்பட பலர் வந்திருக்கிறாங்க. சினிமாவிலேருந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, நல்ல ஓட்டு வாங்குவாங்க, ஆட்சி அமைக்கிறது யாருன்னு தீர்மானிப்பாங்க. ஆனால் முதல் தேர்தல் என்ன பண்ணுவாங்கங்கிறதுல ஒரு கணக்கு இருக்குது. அவங்க முதலமைச்சரும் ஆக முடியாது, எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியாது. இதை நான் டே ஒன்லன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஜன்சுராஜுடைய தோல்விக்கு பிறகு நான் முதல் நாள் சொல்லுங்க, திரு விஜய் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவரோட ஆக போகிறதில்ல. அது 2026 தேர்தலை பொறுத்தளவுக்கு, அன்லஸ் அன்டில் ஹி ஃபார்ம்ஸ் அன் அலைன்ஸ். இன்னைக்கு இருக்கிற சினாரியோ பொறுத்தளவு திமுக கூட்டணி உடையுது, பல பேர் அவங்க கூட சேர்றாங்க அப்படின்னா அது வேற சினாரியோ. நான் அதுக்கு வேற பதில் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் அவர் எதிர்க்கட்சி தலைவரோட ஆக முடியாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியரான பாயிண்ட். ஆனால் நம்ம அதிலே புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, திரு பிரசாந்த் கிஷோருக்கு திரு விஜய் போன்ற ஒரு பாப்புலாரிட்டி கிடையாது. திரு விஜய் தமிழ்நாடு முழுக்க தெரிந்த முகம். வீட்டில், வெளியில், ரோட்டில் எல்லாருக்கும் விஜய்னா தெரியும். அவருடைய கட்சி பேர் யாருக்கும் சொல்ல தெரியாதா, விஜய் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் விஜய்னா தெரியும். திரு பிரசாந்த் கிஷோருக்கு அந்த அறிமுகம் கிடையாது. படித்தவர்கள் மத்தியில், ஒரு வெல் ரெட் மத்தியில் அவங்களுக்கு ஓகே பிரசாந்த் கிஷோர் நம்முடைய ஊர் பிரைடு அப்படின்னு நினச்சிருந்தாங்க. கீழே கிடையாதுங்கனால தான் அவர் யாத்திரை போனார். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அவர் முழுக்க பீகார் முழுக்க டிராவல் பண்ணதுக்கான காரணம், கிராமங்கள் தோறும் அவர் யாருன்னே தெரியாது. அப்போ நான் நம்ம ஊர்க்காரன் தான் அப்படிங்கிறக்காக தான் அவர் போனார். ஆனால் அது பத்தாது. அப்படியாங்க சரிங்கன்னு சொல்லி பாருப்பாங்க. நம்ம 243 தொகுதியில் 241 தொகுதியில் டெபாசிட் போச்சு. திரு விஜய்க்கு 234 தொகுதியில் 230 தொகுதியில் போகலாம், டெபாசிட் இருக்கலாம், போகலாம், அந்த மாதிரி. பட் மொத்தமும் போயிருந்து சொல்லி சொல்ல முடியாது. அவர் வெற்றி பெறாரா இல்லையாங்கிற நம்ம பொறுத்து பார்க்கணும். எந்த தொகுதியில் போட்டிடுறாரு, எதில் யார் போட்டிரு. ஆனால் கேரண்டியாக ஒரு 200 தொகுதியிலாவது டெபாசிட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாவேக்கா 200 தொகுதி. ஆமாம், நீங்கள் டெபாசிட் அப்படிங்கிறது எவ்வளவு பார்க்கணும்னா, நம்ம 2.5 லட்சம் ஓட்டு ஒரு வாரத்தில் வாங்கணும்னா இவங்க எவ்வளவு வாங்குவாங்க? 20,000 ஓட்டு வாங்கலாம், 15,000 ஓட்டு வாங்கலாம். அதெல்லாம் நல்ல நம்பர். ஆனால் டெபாசிட்டை வாங்கி கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு பாருங்க. அப்போ ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் யோசிக்கும் போது அது இல்லைன்னு பார்க்குறோம். மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கலாம், வைக்கலாம். பட் பிரசாந்த் கிஷோர் அளவுக்கு இவருடைய வீழ்ச்சி இருக்காது. பட் இவர் நினைக்கிற அளவுக்கான வளர்ச்சியும் இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இவர் நினைக்கிற அளவுக்கானது. இவருக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை தான் இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க? திரு விஜய் அவர்களே முதலமைச்சர். அது நடக்க போறது இல்லை. நீங்க கட்சிக்காரங்களை எந்த அளவுக்கு தான் நீங்க உற்சாகப்படுத்தினாலும் அதுல வரப்போறல. திரு பிரசாந்த் கிஷோருக்கு மாநிலத்தில் எங்கேயுமே நிர்வாகிகள் கிடையாது. ஆனா திரு விஜய்க்கு நிர்வாகிகள் வச்சிருக்காங்க அப்படின்னா, திரு விஜய் வச்சிருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேற, திரு பிரசாந்த் கிஷோருக்கு இல்லைன்னு சொல்லப்படுற நிர்வாகிகள் வேற. திரு விஜய்க்கு நிர்மல் குமார் இருக்கிறாரு, ஆதவ அர்ஜுனா இருக்காரு, ஆனந்த் இருக்கிறாரு, ராஜ்மோகன் இருக்கிறாரு, நமக்கு தெரிஞ்ச அருண்குமார் ஐஏஎஸ் இருக்கிறார். இவர்கள்லாம் எந்த தொகுதியில் எவ்வளவு ஓட்டு வாங்கி தருவாங்க? நிர்மல் குமார் தமிழ்நாட்டின் எந்த தொகுதியில் 2 லட்சம் ஓட்டு வாங்கி தருவார்? ராஜ்மோகன் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் 10 லட்சம் ஓட்டு செலக்ட் பண்ணி தருவார்? ஆதவ அர்ஜுனா நின்னார்னா தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அரண்டு போகும்? உங்களுக்கு புரியுங்களா? KN நேரு நிற்கிறாரு, வேலு நிற்கிறாரு, கோயில்பட்டி ராஜு இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இருந்தாங்கன்னா, ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிற அந்த பகுதி செல்வாக்கு. அதுதான் முக்கியமானது. நீங்க அகில இந்திய தலைமை, மாநில தலைமை ஒரு செல்வாக்கு கொண்டு வரணும். கட்சியோடைய பிராண்ட் இமேஜ் ஒரு செல்வாக்கு கொண்டு வரணும். உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு செல்வாக்கு கொண்டு வரும். அவங்களுக்கு இதுல எது கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. திரு சீமானுக்கு நேரக்கூடிய இந்த சிக்கல் தான். திரு சீமான் அப்படிங்கிற ஒரு தனிநபர் பிரமாதமான விஷயம், பெரிய ஈர்ப்பு, பெரிய பேச்சு, பெரிய வீச்சு, எழுச்சி எல்லாம் இருக்கு. ஆனா உள்ளூர்ல யாருமே ஆள் கிடையாது. நீங்க திரு ஒரு வேலுமணி இருக்கிறாருன்னா அவர் ஒரு 10 தொகுதியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். திரு OS மணி இருக்காருன்னா அவருடைய மாவட்டம் ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். திரு தங்கமணி இருக்கிறார், நாமக்கல் மாவட்டத்தை கொத்தா கையில் வச்சிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சு காட்டினார் அவருடைய சொந்த மாவட்டத்தில். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் லோக்கல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்க கொண்டு வர முடியும். உருவாக்கிட முடியாது. அது ஒரு தேர்தல் வராதுன்னு சொல்லி நடக்கலாம். நான் எதுல விஜயே முதலமைச்சர் ஆகலாம்ன்ற
ம். 2026 இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டேன். விஜய் ஜென்மத்துக்கு வரமாட்டாருன்னு நான் சொல்லிட்டு இல்லையே நான் என்னைக்குமே மாத்தி சொல்றேன். அதாவது 2026 முதலமைச்சரும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவரும் இல்லைன்னு சொல்லிட்டு வரேன். எதிர்க்கட்சியும் இல்லைன்றீங்க. 2வது வருத்தப்பட்டுக்கங்க, நீங்க முதலமைச்சர்னு சொல்லிக்கங்க. நான் என்ன சொல்றேன், விஜயோட கட்சியில பொதுக்குழுல சொல்றாங்க, தேவேந்திரன் சொன்னா நான் வருத்தப்பட மாட்டேன், உங்களுடைய நலம் விரும்பிகள் ரொம்ப வருத்தப்படுவாங்க, நீங்க பால் மாட்டீங்க. நீங்க என்ன ஏதோ ட்வீட் போட்டீங்களா 2026 25 பீகார் தேர்தலில் யாரோ அதிர்புதிரியா ஜெயிக்க போறான்னு போட்டீங்க. அதிர்புதிரியெல்லாம் போடல சார். உங்களுக்கு நீங்க தேர்தல் கணிச்சு நீங்க போயிருந்தீங்களா? அங்கதான் போயிருந்தீங்களா? பீகார் போயிருந்தீங்களா? களப்பணி ஆட்டுறீங்களா? அப்படிலாம் இல்லாமலே தான் போட்டு தனிப்பெரும் கட்சின்னு ஆர்ஜேடி சொல்லியிருந்தோம். வாக்குகளின் அடிப்படையில் அவங்க தனிப்பெரும் கட்சியா தான் அப்படி கக்கறக்க பக்கறக்க சக்கரை அப்படிதானே? ஓகே, அது நீங்க வச்சுங்க. சோ அதுதான் களத்துக்கு போய் பார்க்கணும்ன்ற. நான் களத்துக்கு போய் பார்க்கறவங்க அடிப்படையில் இதை சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. சார், இப்போ இளைஞர் பட்டாலும் அவங்களால புரட்டி போட முடியும்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல எந்த ஒரு முடிவுகளையும். இப்போ விஜயுடைய அதனால அவர் யார் முதலமைச்சர் அப்படிங்கறத தீர்மானிக்க முடியும், புரட்டி போட முடியும். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. முன்னாடி உத்தரவாதமா டிஎம்கேவை திரும்ப ஆட்சி கொண்டு வரதுக்கான வேலை பார்ப்பாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ அப்படி சொல்ல முடியல. அது ஏடிஎம்கே கொண்டு வரதுக்கான வேலையா கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது. வேலை பார்ப்பாருன்றீங்க, அவரு ஏன் சார் இவங்களை கொண்டு வரதுக்கு பார்க்கணும்? இல்லைங்க, அவருடைய ஓட்டு பிளவு தான் அவர் பண்ண போறாருங்க. நான் பலமுறை சொல்லிட்டேங்க, மாத்தி சொல்லவே இல்லைங்க. அவர் கோயிங் டு பி a spoiler for someone, going to be a king maker for someone. யாருக்கு ஸ்பாயிலர், யாருக்கு கிங் மேக்கர் நம்ம பார்க்கணும். இவ்வளவுதான். அது முன்னாடி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கான ஸ்பாயிலராகவும் டிஎம்கேக்கான ஒரு பெரிய வாய்ப்பாகவும் தெரிஞ்சது. இப்போ வரக்கூடிய வாக்குகள், அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய எழுச்சி, மீடியாக்கெல்லாம் தொடர்ந்து கொடுக்குற புஷ் இதெல்லாம் பார்த்தா டிஎம்கே ஓட்டுகளும் உங்களுக்கு செதறுது. அப்போ அது ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டிஎம்கேக்கு எதிர்ப்பு ஓட்டு மட்டுமே செதறிச்சுன்னா டிஎம்கேக்கு லாபம். டிஎம்கே ஓட்டே செதறும் போது அது ஏடிஎம்கேக்கும் லாபமா மாறும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இது எப்படி போகுதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அவர் யாருக்கோ ஒருத்தருக்கு ஸ்பாயிலர், யாருக்கோ ஒருத்தருக்கு மேக்கர். யாருக்கு ஸ்பாயிலர் மேக்கர்னு எனக்கு தெரியல. பிரசாந்த் கிஷோர் சார், அவரு இந்தியாவில் முழுக்க அரசியல்வாதிகளால், அரசியல் ஆய்வாளர்களால் உற்று நோக்கப்பட்டவர். பல முதலமைச்சர்களை உருவாக்குனதா, பிரதமர் எப்பயுமே ஒரு பெர்ஃபார்மர் வேற, கிரிட்டிக் வேற. சுப்புடுன்னு தமிழ் கர்நாடக இசையில ஒரு பியூட்டிஃபுல்லான பெரிய ராஜதந்திரி, அவ்வளவு கரைச்சு குடிச்ச ஒரு விமர்சகர் இருந்தார். அவருக்கு பல்லே கிடையாது. அவர் பாடும்போது என்ன கூடிச்சு என்ன குறைஞ்சிச்சுன்னு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவார். ஆனா அவரை போய் பாடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். கோச் இருக்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் கழிச்சு கோச்சா உட்காந்துருக்காங்க. பாஸ் நீங்க என்ன கப் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஏஎஸ் அகாடமி நடத்துறாங்க. பாஸ் நீங்க ஐஏஎஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியுங்களா? அது வேற இது வேற. நீங்க வெளியில உட்காந்துட்டு அவன் தோனி இப்படி பண்ணிட்டான், கோலி அப்படி பண்ணிட்டான்னு நீங்க சொல்லலாம். உள்ள கேம் ஆடுறது வேற. அதுதான் பிரசாந்த் கிஷோர் கற்றுக்க வேண்டியது. பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய ஒரு அரசியல் ராஜதந்திரியாக இருந்து கிங்குகளை உருவாக்கினார். ஓகே, அப்போ அவர் கமல்ஹாசன் கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு. 2021 தேர்தல் உங்களுக்கு தெரியாதா? ஷாக் ஆயிட்டீங்களா? 2021 தேர்தல் கமல்ஹாசன் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு. அப்படியே அக்ரிமெண்ட் தூக்கி கடாசிட்டு டிஎம்கே கூட போயிட்டார். பெத்த கல்லு பெத்த லாபம், சின்ன கல்லு சின்ன லாபம், அவ்வளவுதாங்க. அப்போ அவர் சீமான முதலமைச்சர் ஆக்கியிருந்தாரு, அவர் கமல்ஹாசனை முதலமைச்சர் ஆக்கியிருந்தாரு. அப்படின்னா பிரசாந்த் கிஷோரால் ஒரு முதலமைச்சரை உருவாக்க முடியுங்கிறது. எடப்பாடி பழனிசாமி இல்லாட்டி ஸ்டாலின் 2 பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க, ஊரே சொல்லுவோம். ஆமா. அப்புறம் அதுல ஒருத்தர் போட்டு நான் தான் ஆக்கினேங்கிறது என்ன பிரச்சனை? அப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப பிரசாந்த் கிஷோர் ஆக்க முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? புரியுது. பிரசாந்த் கிஷோர் ஏன் ஆக்க முடியாது? பிரசாந்த் கிஷோர் அவ்வளவு பலவீனமா இருக்கிறார். அவர் வரலாம், அவரும் பீகார் முதலமைச்சர் ஆகலாம். நாட் நவ். பொதுமக்கள் எப்பயுமே சஸ்டைனபிலிட்டி பார்ப்பாங்க, கான்ஸ்டன்டா இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க, நிலையா உங்களுடைய நிலைப்பாட்டுல நீங்க சரியா இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அதுதான் நான் திரும்ப சீமானுக்கு உதாரணம் சொன்னேன். அவர் 1% 7% நகர்ந்ததுக்கான காரணம், எல்லா 5 தேர்தலில் அவர் திறந்து அவர் கிராஃப் ஏறினதுக்கான காரணம் அவர் சஸ்டைனபிலிட்டி, அவர்கிட்ட ஒரு நிலைத்தன்மை இருக்கு. அதனால ஒரு 4 பேர் நம்புறாங்க, 5 பேர் நம்புறாங்க, நம்பரும் எண்ணிக்கை கூட்டிட்டு போகுது. அதெல்லாம் திரு விஜய்க்கு இனிமே பார்க்கணும். திரு பிரசாந்த் கிஷோருக்கு அது இல்லை. முதல் தேர்தல் அப்படி அங்க பார்ப்போங்க. எங்களுக்கு போட்டி இப்போ முக்கியமான போட்டி இருங்க. நிதிஷ்குமார் ஆட்சி தொடரணுமா வேண்டாமா? மோடி மேல எங்களுக்கு கோபம் இருக்கு. இதுதான் எல்லாரும் முன் வச்சாங்க. அதற்கு மக்கள் பதில் சொல்லிட்டாங்க. ஆனா சார், பிரசாந்த் கிஷோர் ஒரு வியூக விற்பனர் தானே, அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குல்ல. கோச் வியூக வகுப்பாளர். எப்பயுமேங்க ஒரு குதிரை ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு ஜாக்கி பயங்கர கெட்டிக்காரா இருந்தா பார்த்தாது, குதிரையும் இருக்கணும், ஸ்ட்ராங்கான குதிரையா இருக்கும். குதிரை இல்லாம ஜாக்கி மட்டும் ஹே ஹே ஹேன்னு பாத்திட்டு என்ன செய்ய? அவர் வேணா இறங்கி ஓடலாம். அவருக்கு தெரியும்ல ஜாக்கி. அவர் பியூட்டிஃபுல்லான ஜாக்கி. அவருடைய குதிரை பலவீனமானதுன்னு சொல்றாரு. குதிரை குட்டி இல்ல சார், ஜாக்கி குதிரையில ஏறும்போதே தெரியும்ல இந்த குதிரை பலமா பலவீனமான்னு. ஆமா, அவர் முதலீடு தான் போறாரு. அதனால அவருக்கு தெரியும். அவருக்கு இவ்வளவு கேவலமா தோப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கல. அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு நம்ம பேசிட்டு இருக்கும் போது. அவர் இவ்வளவு கேவலமா தோப்பாருன்னு எதிர்பார்க்கல. தோப்பாருங்கிற அவர் கன்ஃபார்மா தெரியும். தோப்பாருன்னு தெரிஞ்சே என்ன குழப்பம்? என்னங்க நீங்க என்ன அவ்வளவு கண்மூடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரா? நீங்க என்ன அவ்வளவுலாம் கண்மூடி ஒருத்தர்? அப்புறம் இப்படி ஒரு இதை எடுக்கணும் சார். அவருக்கு ஒரு கனவு இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஆகணும், நம்ம பீகாருக்கு வளர்ச்சி கொடுக்கணும், பீகார் நல்லாட்சி கொடுக்கணும், நம்ம ரொம்ப மோசமான இவங்க மத ஆட்சி பண்றாங்க, இவங்க ஜாதி ஆட்சி பண்றாங்கன்னு அவர் கருதுறாரு.
அது இல்லைன்னு மக்கள் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அப்புறம் 243 தொகுதியில 243 தொகுதி ஜெயிச்சா அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க எல்லாம் அதிருப்தியா மக்கள் கொடுத்தாங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுவீங்க நீங்க? ஸ்வீப்னா நீங்க கண்காணாத ஸ்வீப், கற்பனை பண்ண முடியாத ஸ்வீப், வரலாறு காணாத ஸ்வீப். அப்புறம் நீங்க என்ன சொல்லணும் அதுக்கு? அப்ப இவரு தேஜஸ்வியோ இல்ல நிதிஷுக்கோ வேலை செஞ்சிருந்தா புரிஞ்சுக்க முடியும். இவரே தனக்கு தானே அப்படின்னு இறங்கும் பொழுது இவருக்கு தெரியும்ல நமக்கு பலம் இல்லைன்னு. அப்ப இவ்வளவு பெரிய உழைப்ப 2.5 வருஷ உழைப்ப அவ்வளவு வேலை முதலீடு தானுங்க, முதலீடு தானுங்க. நீங்க இப்ப விஜய் வந்து ஜெயிக்க மாட்டான்னு விஜய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரியும். அவர் வந்து அவரே சொன்ன மாதிரி 200 கோடி ரூபாய் வருமானம் படத்துக்கு உள்ளதை ஏன் விட்டுட்டு வர்றாரு? அவர் ஒரு முதலீடு போடுறாரு. அது வந்து மாசம் மாசம் போட போறாரா, வருஷம் வருஷம் போட போறாரா, தேர்தல் போட போறாரா, ஒன் டைமா போட போறான்னு நம்ம பார்க்கணும். இப்ப நான் வந்து தொடர்ந்து போராடுவேன்னு ஜன்சுராஜ் கட்சி சொல்லியிருக்குது. அடுத்து ஒரு 3 வருஷம் ஆகும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. அது வரைக்கும் அவர் என்ன பண்ண போறான்னு பார்க்கணும். அவர் கீழே யாரா இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு மக்கள் நல இயக்கம் மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியதான் அது. இப்போ அதே மாதிரி தான் விஜய் தேர்தலுக்கு பிறகு விஜய் என்னவாருன்னு பார்க்கணும். தேர்தலே அவருக்கு நிறைய படம் இருக்கு, நிறைய பாடம் இருக்கு. அவர் பார்ப்பாரு எல்லாத்தையுமே. அவருடைய வேட்பாளர்லாம் கிளம்பி போவாங்க, அவருடைய முக்கியமான பிரதிநிதிலாம் கிளம்பி போவாங்க. அதெல்லாம் கண்கூட எங்க நடக்கும். சார் போவாங்க? திமுகவுக்கு போவாங்க, அதிமுகவுக்கு போவாங்க. எப்படி சார் போவாங்க பாருங்க, எப்படி போவாங்கன்னு பாருங்க. நடந்து தான் போவாங்க. யாரும் வந்து கடத்திட்டு மேல இருந்து இழுக்க அப்படி நடந்து தான் போவாங்க. பார்த்துட்டு இருக்கு. விஜய் மீது விசுவாசமான நபர்கள் தானே? ஏன்னா எல்லாருமே இல்ல. இப்ப செந்தில் பாலாஜி யாருக்கு விசுவாசமா இருந்தாரு? செந்தில் பாலாஜி மதிமுகவுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு, அதிமுகவுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு, அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு விசுவாசமா இருக்காரு. திமுகவுக்கு விசுவாசமா இல்லையா? எந்த திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் வந்து திரு செந்தில் பாலாஜியை கடுமையா விமர்சனம் பண்ணாரோ, அதே கரூர்ல அதே செந்தில் பாலாஜி அதே முதலமைச்சர் வந்து ஆகவோன்னு சொன்னாரா இல்லையா? செயல் வீரர், உழைப்பின் சிகரம் எல்லாம் சொன்னாரா இல்லையா? அப்புறம் ஆனா அதே செந்தில் பாலாஜி அதே முதலமைச்சர் அதே கரூர் எல்லாமே நடக்கும். அவர் அன்னைக்கு அங்க விசுவாசமா இருந்தாரு, இன்னைக்கு இங்க விசுவாசமா இருக்கிறாரு. இன்னைக்கு விஜய்க்கு விசுவாசமா இருப்பாங்க, நாளைக்கு வேற இடத்துக்கு விசுவாசமா இருந்து போறாங்க. அப்புறம் இப்ப எத்தனை பேர் சொல்லணும் உங்களுக்கு? ராஜகண்ணப்பன் யாருக்கு விசுவாசமா இருந்தாரு? ஏவல் யாருக்கு விசுவாசமா இருந்தாரு? சேகர் பாபு யாருக்கு விசுவாசமா இருந்தாரு? நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் யாருக்கு விசுவாசமா இருந்தாரு? எவ்வளவு பேர் சொல்லணும் நீங்க? அவங்களுக்கு விசுவாசத்துல யாரை நீங்க டவுட் பண்றீங்க? டிஎம்கே காரங்களோட ஏடிஎம்கே வந்தவங்க தான் ரொம்ப விசுவாசமா இருக்காங்களா? அங்க ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு. விசுவாசத்துல ஏடிஎம்கே காரங்களும் அடிச்சுக்க முடியாது பாடு. ஆனா சார், புசியானந்த் சொல்றாரு மாற்று கட்சியில இருந்து வரவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்க மாட்டோம், நம்ம மக்கள் இயக்கத்துல இருந்து. புசியானந்த் அவர்கள் தமிழகத்தின் எந்த தொகுதியில செல்வாக்கு நிலைநிறுத்துவார் நான் கேட்கிறேன். அதுதான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். நீங்க பிராக்டிகலா சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுச் செயலாளர் என்று திரு விஜய் அறிவித்திருக்கனால அவர் பொதுச் செயலாளர் இருக்கிறார். விஜய் அவர்களுக்கு இவரை எங்க பலம் சேர்க்க முடியும்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டின் எந்த தொகுதியில் புசியானந்த் நின்றார்னு ஒரு 10 சீட்டு கூடும், 10 ஓட்டு கூடும் சொல்லுங்க. ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்க. ஆதவ ஒரிஜினல் சொல்லுங்க, நிர்மல்குமார் சொல்லுங்க, ராஜ்மோகன் சொல்லுங்க, அருண்ராஜ் சொல்லுங்க. புசியானந்த் எம்எல்ஏ ஆனவர் தானே? எங்கங்க? புதுச்சேரியில சென்னையுடைய கவுன்சிலர் கூட அளவு கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரியும். சென்னையில இருக்கக்கூடிய 200 கவுன்சிலர்ல ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு எம்எல்ஏ புதுச்சேரி. அங்க வேலை பார்க்கறதே வேற. ஒரு எம்எல்ஏ ஆட்சிக்கு வந்துரும், ஒரு எம்எல்ஏ ஆட்சி தக்க வைக்கப்படும். அங்க உள்ள நிலைமை வேற. ஓகே, அது நான் ஒரு குறைச்சி மதிப்பில்லை. நான் சொல்ல வர்றது வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன வேணும்னு சொல்ல வரேன். வெற்றி பெறணும்னா தமிழ்நாட்டில் நான் உங்களுக்கு உதாரணங்கள் சொன்னேன். தங்கமணி என்ன பண்ணுவாரு, வேலுமணி என்ன பண்ணுவாரு, கடம்பூர் ராஜ் என்ன பண்ணுவாரு, செல்லூர் ராஜ் என்ன பண்ணுவாரு, நேரு என்ன பண்ணுவாரு, வேவவேல் என்ன பண்ணுவாரு, பொன்முடி வந்து ஒரு மாவட்டம் பூரா நிற்பாரு. அப்படி அங்க ஒரு தலைவர் சொல்லுங்க. நிர்மல்குமார் நின்னார்னா தேனி மாவட்டம் பூரா ஓட்டு அள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம் சொல்லுங்க. அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப யாருக்குமே விஜய் அவர்கள் ஒருத்தரை தவிர அங்க யாருக்குமே செல்வாக்கு கிடையாது. அது விஜயோட செல்வாக்கு நிறைவியது, ஒரு இடத்துல குவிஞ்சது கிடையாது. 35 லட்சம் ஓட்டு வாங்கினா 10 எம்எல்ஏ சாதாரணமா ஜெயிக்க முடியும். ஆனா 35 லட்சம் ஓட்டு தமிழ்நாடு முழுக்க வாங்கினார் சீமான். 10 தொகுதியில வாங்கல. 10 தொகுதியில் வாங்கி தானே 10 எம்எல்ஏ அவருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அதே தான் திரு விஜயோட செல்வாக்கு. விஜயோட செல்வாக்கு தமிழகம் முழுக்க நிறைவி இருக்கு. ஒரு தொகுதியில கூட குவிஞ்சு இல்லை. அவர் எப்படி வாங்குவாங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு தான் நான் வந்து அந்த உள்ளூர் தலைவர்கள் யாரா இருக்காங்களா இல்லைன்றேன். சார், பிரசாந்த் கிஷோர் விஷயத்துல அவர் 25 தொகுதியை ஜேடியு தாண்டிருச்சுன்னா நான் அரசியல் விட்டே போறேன்னு சவால் விட்டு இருந்தார். அவர் போவாரான்னு பாப்போம். நம்ம 85 போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்றதான். அவர் ஒரு அரசியல்வாதி, அதனால அவர் சொல்வார் போவாரு. வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் முந்திர தேர்தலில் வந்து ட்ரிபிள் டிஜிட்டை தொட மாட்டாங்க பாஜகன்னு சொன்னார். அவங்க ரொம்ப நெருங்கி வந்தாங்க, ட்ரிபிள் டிஜிட் தொடலை. அதனால வந்து அவர் சொன்னார், நான் வந்து அப்பயுமே சொன்னார் இந்த ஸ்பேஸை விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னாரு. எக்ஸ் ஸ்பேஸை தான் விட்டுட்டு போனார் இவர். அதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து அது ஆல்மோஸ்ட் அவர் சரியா தான் இருந்துச்சு அவர் சொன்னது. இதுல அப்படி இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு வியூக கணிப்பாளராக இருந்தார், உணர்ச்சிப்படாமல் யோசிச்சார். இன்னைக்கு வந்து அரசியல்வாதியாக மாறிட்டார். ஸோ உணர்ச்சிப்பட்டிருப்பார். அப்ப நமக்குன்னு ஒரு லாபம் இருக்குன்னு நினைச்சிருப்பார். அதுல கனெக்ட். அதுல பர்டிகுலரா ஜேடியு தான் நிதிஷ்குமார் கட்சியை தான் வைக்கிறார். நிதிஷ்குமார் கட்சியில தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு திரு பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சியில பயணித்தாருன்னா அது ஜேடியுல தான். அதனால அவர் கட்சியில இருந்தாரு. அவர் வீட்லயே நிதிஷ்குமாருடைய வீட்லயே குடியிருந்தார். அவருடைய மகன் மாதிரி இருந்தார். அவருடைய வீட்டில் தான் அவர் குடியிருந்தாரு. அந்த வீட்டில் தான் டெய்லி காலையில் வர, டெய்லி சாயந்தரம் போறாங்க தான் அங்கே குடியிருந்தார். அவருக்கு என்ன வருத்தம், என்ன ஆதங்கம் வந்ததுன்னு தெரியல. அவருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு. திரு நிதிஷ்குமாருக்கு துணையாக பாஜக இருக்கிறது, பாஜகவுடைய ஒட்டு பயங்கரமான காம்ப்ளிமெண்டா வரும்னு அவருக்கு தெரியல. ஓகே, பாஜக ஓட்டு அப்படியே இங்க ஸ்வீப் ஆகி வரும்.
ஆமா, அவங்களுக்கு ஈச் காம்ப்ளிமெண்ட். ரெண்டும் அலைன்ஸ் சொன்னாங்க. அதிமுக ஓட்டு பாஜகவுக்கு வரும், பாஜக ஓட்டு அதிமுகவுக்கு வரும்ல. ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் தானே. அப்பதானே ஜெயிக்க முடியும். அதை அவர் கற்பனை பண்ணல. அவர் வந்து நிதிஷ்குமாரோட இமேஜ் வீழ்ந்திருக்குன்னு நினைச்சிட்டார். பாஜகவோட இமேஜ் எழுந்திருக்குன்னு நினைக்கல. ஆனா சார், இன்னொரு பக்கம் இன்னைக்கு பிரஸ் மீட் நீங்க சொன்ன மாதிரி அதுல அவர் சொல்லும் பொழுது தேர்தல் முறைகேட்டை நோக்கி தான் அவரும் தன்னுடைய குற்றச்சாட்டு வைக்கிறார். எங்க வச்சிருக்காரு சொல்லுங்க? 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க, அப்படி நான் மறுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எடுத்து பாருங்க. காசு கொடுத்து தான் வாங்கினாங்களா, இல்லை அந்த 10,000 ரூபாய்க்கு தான் விலை போயிட்டாங்களா? பெண்களுக்கு எல்லாம் 10,000 கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க, அதுல விலை போயிட்டாங்கன்னா மக்கள் காசுக்கு விலை போகலன்னு சொல்லியிருக்காரு. ஒரு தொகுதியை குறிப்பிட்டு, அந்த தொகுதியில பாஜக கூட்டணி கட்சியினுடைய தொகுதி, அவங்களுடைய சின்னம் என்னங்கிறத நான் உடனே தேர்தல் தோல்விக்கு பிறகு என்னுடைய ஆட்கள் அனுப்புனேன். அவங்க போய் விசாரிச்சதுல 30% மக்களுக்கு மேல இந்த கட்சியோட சின்னம் என்னங்கிறது கூட தெரியல. ஆனா 1,00,000 ஓட்டுக்கு மேல அவர் வாங்கி ஜெயிக்கிறாரு. அப்ப இதுல அதுக்கு என்ன செய்ய முடியும்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தொப்பி கொடுத்துருக்காங்க, விசில் கொடுத்துருக்காங்க, பரிசு பட்டம் கொடுத்துருக்காங்க, குக்கர் கொடுத்துருக்காங்க. என்ன செய்யறது? நாம் தமிழருக்கு மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க, கரும்பு விவசாயி கொடுத்தாங்க, இப்ப ஒரு தனி விவசாயி கொடுத்தாங்க. என்ன செய்யறது? மக்கள் வந்து மக்கள் அவ்வளவு எஜுகேட் ஆயிட்டாங்களா? நீங்க சொல்லுங்க, மக்கள் அவ்வளவு எஜுகேட் ஆயிட்டாங்களா? வாக்கு வாங்கின அளவுன்னு ஒண்ணு வாங்கியிருக்காருல. இங்க சாதாரண மக்களுக்கு அந்த சின்னம் கூட என்னன்னு தெரியல. ஆனா ஜெயிக்கிறாருன்னா அப்ப இது சதி இருக்கு அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. நீங்க வச்சுக்கோங்க, ஒய்த்தறிச்சு நீங்க ப்ரூவ் பண்ணணும் சார். ராகுல் காந்தி மாதிரி நீங்க தெருவா ஊரா நீங்க பேசிட்டே போக வேண்டியதான். ஓட் சோரி ஓட் ப்ரூவ் பண்ணணும் சார். கோர்ட்டுக்கு போங்க, இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷன் கொடுங்க, அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. எலெக்ஷன் கமிஷன் கரடியா இருக்குது பாஸ், பிரஸ் மீட்டா கொடுக்குறீங்களே, ஒரு தடவை இந்த பக்கம் வாங்க பாஸ். வரவே மாட்டேன், இப்படியே சுத்திட்டு இருக்கிறாரு. அது என்ன செய்யறது? நீங்க கோர்ட்டுக்கு போங்க, ப்ரூவ் பண்ணுங்க. யார் வேணான்ற நம்ம நியாயம் கிடைக்கும்ல. பாஜக நம்ம கேள்வி கேட்போம், சந்தோஷப்படுவோம். அதை செய்ய மாட்டேன்றீங்க. தேவேந்திரனுக்கு கொடுத்த பேட்டில அவர் எப்படி சொல்லிட்டார்? அவர் தேவேந்திரன் நீதிபதியா? நீங்க கோர்ட்டுக்கு போங்கன்ற, இல்ல எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற, ரெண்டுமே செய்ய மாட்டேன்றீங்க. எல்லாம் இவங்க இப்படி வச்சிருக்காங்கன்றதானே இவங்களோட வாதமா இருக்கு. வச்சுக்கோங்க. சிபிஐ எந்த லட்சணத்துல இருந்ததுன்னு நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இந்த நீதிமன்ற நியமனங்கள்ல முறைகேடு பண்ணது வந்து யாருங்கிறது தெரியும். இந்திரா காந்தி அவர்கள் வந்து 3வது நீதிபதி ரிசைன் பண்ணிட்டு போனார். அப்ப அது பண்ண முடியும்னா இப்பயும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பண்ணாங்க, இன்னைக்கு பண்ணாதவங்க, அது தெரிஞ்சுக்குங்க. அதான் சார், அவங்க பண்ண முடியும்னா இவங்களும் பண்ண முடியும். அப்ப பண்ணிருக்காங்கன்ற அந்த வாதம். அதாவது அவரால் திருட முடியும், அதனால தேவேந்திரன் திருட முடியும், அதனால தேவேந்திரன் திருட. நியாயம் இருக்கு அவங்க லாஜிக்ல. அவரால் திருட முடியும் அப்படின்னா தேவேந்திரனாலையும் திருட முடியும். அப்ப தேவேந்திரன் தான் திருட. வாட் இஸ் திஸ் சார்? இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண முடியாதுன்னு பண்ணவங்க அவங்க. அப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணல. முடியும்னா இவங்க சொல்ற வாதம் அப்ப அதுக்கு பொருள் ஆகுதுல. அப்ப அதுக்கு அதையும் நம்ம விசாரிக்கணும். ரெண்டாவது உதாரணம் சொல்றேன். காந்தியை கொன்னவர் கோட்சே. காந்தியாலையும் கொல்ல முடியும், அதனால காந்தி தான் கோட்சே கொன்னார். சார் நீங்க சொல்றது அப்படித்தானே இருக்கு. எங்க அவங்க முறைகேடு பண்ணாங்கன்ற, அப்ப முறைகேடு பண்ணாங்கன்னா இப்ப போய் பண்ண முடியல. அப்ப பண்ணிருப்பாங்கல்ல சார். அப்படி சொல்ற முறைகேடு நடந்தா புகார் சொல்ல. நான் வந்து யார் முறைகேடு பண்ணான்னு சொல்றேன். தலைமை நீதிபதி நியமனத்துல புரோட்டோகாலை மீறினது இந்திரா காந்தி. கான்ஸ்டிடியூஷன்ல தன்னுடைய வெற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னது இந்திரா காந்தி. தனக்கு தானே பத்மா அவார்டு கொடுத்துக்கிட்டது, பாரத ரத்னா அவார்டு கொடுத்தது இந்திரா காந்தி. இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பிஜேபி ஆட்சி நடந்ததுன்னு சொல்லு. சிபிஐ இடிய அந்த முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டே கேள்விக்குள்ளாக்குனது போல இப்பயும் தானே பண்ணாங்க. முன்னாடி சொன்னது அரசாங்கத்தின் கிளி மாதிரி இருக்கு, பப்பட் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிருக்காங்களா பாருங்க. நீங்க விசாரணையில ஒரு வழக்குல வந்து முறைகேடு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் சில வழக்குகள் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போலனே சொன்னார்ல, வெளிப்படையா பேசினார்ல. வழக்குகள் வரக்கூடாதுன்னு இவங்க எப்படி நினைப்பாங்க? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நீங்க வந்து அவர்கிட்ட கேளுங்க, மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் யாருன்னு கேளுங்க. யார் யாருக்கு என்னென்ன வழக்கு வரணும்னு தீர்மானிக்கிறார்கள். உங்களுக்கு தகவலுக்காக, இதற்கு முன்னாடி வந்து சந்திரசூட் உட்பட ஒரு 5 மூத்த நீதிபதிகள் தங்களுடைய தலைமை நீதிபதிகள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எங்களுக்கு வழக்கு வரணும் பண்றாங்க அப்படின்னு. அப்ப யார் வழக்கு வரணும் பண்ண முடியும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. வாய்தா கேட்கறது ஒவ்வொருத்தருடைய உரிமை. ராஜீவ் கொலை வழக்கு என்னைக்கு வரைக்கும் வச்சு? 91 நடந்த கொலை வழக்கு என்னைக்கு இறுதி தீர்ப்பாச்சு? அப்ப வந்து அதுல அப்ப நீங்க வந்து நீதிமன்றம் தான் தாமதப்படுத்துச்சு. எல்லா காலத்திலும் இப்படியான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் போற போக்குல போதீங்க. நான் என்ன பேசிட்டு நீங்க எல்லா காலத்துல குற்றச்சாட்டு நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்ப பேசுனது சொல்றேன் சார். தலைமை நீதிபதி தாங்க மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர்ஸ். அவர் சொல்றாருன்னா வாய் தான் நான் கேட்பேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நாளைக்கு ஆர்டர் போடுங்க. இல்ல சார், சில வழக்குகள் பட்டியலிடுறதே. மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் யாருன்னு போய் கேளுங்க. நீதிமன்றத்தில் வழக்குகளை பட்டியலிடுறது யாருன்னு கேளுங்க. போய் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் போய் கேள்வி கேளுங்க சார். கங்கர் பக்கம் கேட்காதீங்க. இல்ல சார், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சார் கவாய் அவரே இந்த குற்றச்சாட்டை தானே வைக்கிறாரு. நான் சொன்னது ஒரு வழக்குல ஒரு விசாரணை சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எல்லா வழக்கு தமிழ்நாடு அரசு வாங்காத கூட்டா எந்த அரசு எல்லாம் வாங்க. நான் சொல்ல வருது, ஆளுங்கட்சியோடைய கிளி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க, பப்பட்டு மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லப்பட்டது யார்?
சிபிஐ டைரக்டர் வீட்டுக்கு குற்றம் சாட்டவங்க போனாங்கிறது எப்ப? இதுதான் நான் சொல்ல வர்றேன். வழக்கு விசாரணை தொய்வு வந்து 100 வழக்குல இருக்கும். அது 100 எல்லா அரசாங்கமும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுல பாரபட்சம் இப்படியான விமர்சனங்கள் தான் சொல்றாரு. இப்போ இவர் பிரசாந்த் கிஷோர் சொன்னது பாரபட்சம் இப்படியான விமர்சனங்கள் என்ன? அதுல பாரபட்சமா இருக்காங்களோ? யார் பாரபட்சம்? ஒரே பக்கமா இருக்காங்க. இடியோ சிபிஐயோ யார் சொன்னா? உச்ச நீதிமன்ற வழக்குகளிலே பேசியிருக்காங்கல்ல நீதிபதி. எங்க ஒரு பக்கமா செயல்படுறாங்கன்னு சொல்லியிருக்கா இடிக்கு? இடி வந்து காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லியிருக்கா? சிபிஐ வந்து காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுன்னு சொல்லியிருக்கா? ஒரே பட்சமான என்ன? போற போக்குல 2 வரி நைஸா போட்டு போறது. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். பதில் சொல்லுங்க. நீங்க பாரபட்சமா செயல்பட்டு எந்த வழக்கு நீங்க எடுத்து காட்டுங்க. காங்கிரஸுக்கு எதிராக இடி செயல்பட்டு இருக்கு. இவங்க தாவேக்காக்கு எதிராக வந்து சிபிஐ செயல்பட்டுச்சு. ஒண்ணு காட்டுங்க. நீங்க ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க. ஒரு வழக்கு விசாரணை தொய்வு இருக்கு 100 முறை சொல்லுவாங்க. நான் சொல்றேன் தொய்வு வேற, ஒரு ஆளுக்கான தொய்வு மட்டுமே இல்ல சார். அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்கன்ற சார். இன்ஸ்டிடியூஷனாவே சில அரசுகளுக்கு எதிராகவோ அல்லது சில குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராகவோ இப்படி ஒருதலை பட்சமா இருக்காங்கன்றது ஆளுநரே எடுத்துக்கலாம். உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்குது. ஆளுநர் எப்படி நீங்க சொல்வீங்க? ஆளுநர் எப்படி ஒருதலை பட்சம் வரும்? ஆளுநர் எந்த ஒருதலை பட்சம் இல்ல சார். ஒருதலை பட்சம் சொன்னீங்க. ஆளுநரினுடைய பாரபட்சம் நீங்க சொன்னீங்க. பயாஸ் நீங்க சொன்னீங்க. அப்புறம் இல்ல சார்ன்றீங்க. போற போக்குல போட்டு என்ன கேள்வி போற வழக்கு வச்சுட்டாங்க. ஆளுநர் வாங்க. ஆளுநர் எந்த கட்சி? கட்சி இல்ல சார். அப்புறம் ஆளுநருக்கு வந்து எந்த சட்டத்துல சொல்லிருக்கு? வித் ஹோல்டுன்னு ஒரு வரி இருக்கு. நீங்க சொல்லுங்க. சட்டம் படிச்ச மேதாவிகள் அதுக்காக இவ்வளவு காலம் எடுத்துக்கிறதான்னு கேட்டாங்கல்ல. சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சுல்ல சார். வித் ஹோல்டு போட்டவன் யார் சார்? பைத்தியக்காரனா சார்? கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு வரி இருக்குல்ல சார். சுப்ரீம் கோர்ட் அப்புறம் ஏன் இப்படி கேட்கணும் சார்? அது நீங்க இவ்வளவு காலம் சுப்ரீம் கோர்ட் விமர்சனம் பண்ண நான் இல்ல. நான் கேக்குறது ஆளுநருக்கு 3 வாய்ப்பு. ஒன்னு அப்ரூவ் பண்ணுங்க, இல்ல ரிஜெக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி வித் ஹோல்டு பண்ணுங்க. எதுக்கு வித் ஹோல்டு எது போட்டீங்க? எதுக்கு இந்த வார்த்தை? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் போட்டு சொல்ல வேண்டியதானே? வருஷ கணக்குல ஒரு மாநில அரசோட நிர்வாகம் நீதிமன்றங்களுக்கு நிர்ணயம் இருக்குதா? நீதிமன்றம் நிர்ணயம் எந்த வழக்கு என்னைக்கு தீர்மானிக்கும்? ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்கு என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடிஞ்சது? ராஜீவ் கொலை வழக்கு என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடிஞ்சது? அப்படி பல வழக்குகள் இருக்கு சார். அவ்வளவுதான். அப்ப நீதிமன்றங்கள் கிடையாது. ஆளுநருக்கு கொடுத்திருக்கா? மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல. விமர்சனங்கள் தப்பா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க அதை வைக்கல. அவங்க விசாரணை அமைப்புகள் பாரபட்சமா செயல்படுறதா சொல்லல. அவங்க ஒவ்வொரு விசாரணையில கேஸ் பை கேஸா ஒரு தொய்வு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வேற விஷயம். அவங்க பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாங்க, காங்கிரஸ் சொல்லல. சார், பிரசாந்த் கிஷோர் இப்ப ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி வாக்குகள் வந்து அவங்க முறைகேடு பண்ணியிருக்கலாமோங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியை சொல்றதன் மூலமா. இங்க அப்படியே பார்த்தா இங்க தமிழ்நாட்டிலேயே எஸ்ஐஆருக்கு இப்பதானே விஜய் போராட்டம் நடத்துறாரு. சோ அந்த அச்சம் இவங்களுக்கும் தானே இருக்குது. அச்சம் இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதுல 10 பைசா பிரயோஜனப்பட போறது. எஸ்ஐஆர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. யாரும் மறுக்கல. காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஏன்னா புதுசா இருக்கும்போது இருக்கும். பார்த்தா பழகுனா தெரிஞ்சிடும். அதுல எந்த குழப்பமும் இல்லை. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். புதுசா ஒரு ஃபார்ம் வரும்போது யாருக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணுமா தான் இருக்கும். ஒரு நீங்க கேஸ் சிலிண்டர் நீங்க அப்ளிகேஷன் போடுங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கு. 10 ப்ரூஃபை கொண்டு ஆதார்ல ஒரு சேஞ்ச் பண்ணுங்க, 10 ப்ரூஃப் கேட்பாங்க. எல்லாமே காம்ப்ளிகேஷன் தான். புதுசா இருக்கும்போது ரெகுலரா பண்றவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்துட்டு பழகிடும். அவ்வளவுதான். ஒன்றும் பெரிய விஷயம். கடுமையா எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்க. மாநிலம் நடத்திக்கிற வேண்டியதான். அதனால என்ன ஆக போகுது? அவங்க நடத்திட்டு போக வேண்டியதான். ஜனநாயகத்துல போராட்டம் நடத்தக்கூடாது. நல்லா நடத்திட்டோம். அச்சம் சார். தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நடவடிக்கை நிரூபிச்சாச்சு. பீகார்ல 10 பேரோட வெளியே 65 லட்சம் ஓட்டு ஆட்டையை போட்டீங்கன்னு சொன்னீங்க. 6000 பேரோட வெளியே வந்து போராட்டம் நடத்தல. ஒரு இடத்துல கூட பை எலெக்ஷன் நடத்தல. ஒரு எலெக்ஷன் கூட ரீ எலெக்ஷன் நடத்தல. ஒரு போலிங் பூத்ல கூட ரீ எலெக்ஷன் நடத்தல. ஒரு பூத்ல கூட கேட்க கூட இல்லையா? இவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சியோ ஆர்ஜேடியோ ஏதாவது ஒரு கட்சி வந்து பாஸ் ரொம்ப முறை நடந்துருச்சு, சீக்கிரம் பண்ணுங்க, நீங்க மருத்துவ நடத்துங்க, ஒரு பூத்ல கேட்க கூட இல்லை. அகிலேஷ் யாதவ் தான் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற நிலைமை மாதிரியே நீங்க பண்ண மாதிரியே எங்ககிட்டயும் பண்ணிட முடியாது. தமிழ்நாட்டிலேயே, உத்தரப்பிரதேசத்திலேயே, மேற்கு வங்கத்திலேயே பண்ணிட முடியாது. நாங்க உஷாரா இருப்போம். நாங்க இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருவோன்றாரு. ஏமாந்துட்டோம், ஆனா இனிமேட்டு ஏமாற மாட்டோங்கிற பொருளை அவர் வைக்கிறாரு. அவர் மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதான். அதுல வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. சார், இப்ப தமிழிசை அவங்க சொன்னது பாடம் கற்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர்ட்ட இருந்து. அப்போ இங்க கூட்டணிக்கு வர சொல்றாங்களோ, தனியா நின்னு நீங்களும் தோத்து ஸ்பாயிலரா இருக்காதீங்கங்கறதெல்லாம் வெளியில பேச மாட்டாங்க. உள்ள வந்து பேசிட்டு இருப்பாங்க. கூட்டணிக்கு வந்தா விஜய்க்கும் நல்லது, கூட்டணிக்கு வராவிட்டால் விஜய்க்கு கெட்டது. அப்ப எதை நோக்கி தான் சார் நகரும்னு நினைக்கலாம்? அது விஜயோட முடிவு. விஜய் செய்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறும். விஜய் என்ன பண்றாரு? அவர் தனியா போட்டிடுறாரா, அவர் தலைமை கூட்டணி வைக்கிறாரா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறாரா, அது அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அவர் கூட்டணி போனாருன்னு அவருக்கு நல்லதுன்னு அவருக்கு தெரியும். போலன்னா அவருக்கு நட்டங்கிறது அவருக்கு தெரியும். ஓகே, நன்றி சார். உங்களோட என்ன பண்ணி நன்றி.